வாட்ஸ்அப் அப்டேட்டை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். 8ஆம் தேதி பிப்ரவரி ஒரு நடக்க வேண்டிய சம்பவம். ஏதோ கொஞ்ச காலம் தள்ளி போயிட்டு எல்லாரும் வாட்ஸ்அப்பை விட்டு டெலகிராமு சிக்னலுக்கு மாற வாட்ஸ்அப் பயந்துக்கிட்டு உங்கள் ப்ரைவசியை நாங்கள் எடுக்க போகிறதில்ல, உங்கள் ப்ரைவசி சேஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி விட்டாங்க. இதுக்கப்புறம் இப்போ வாட்ஸ்அப் பழைய மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. இவங்க ப்ரைவசியை எடுத்தா என்ன, எடுக்காட்டி என்ன? ஸ்மார்ட் ஃபோன்னு ஒன்று இருந்தாலே ப்ரைவசி இல்லை. அதெல்லாம் ப்ரைவசிங்க என்பது 20 வருஷத்துக்கு முன்னாடி தான். இப்போலாம் ப்ரைவசி என்பது இல்லவே இல்லை. சரி, அது வேற ஒரு கதை. வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ எல்லாம் பழைய மாதிரி வாட்ஸ்அப் யூஸ் ஆக ஆரம்பிச்சு. இப்போ ரீசெண்டாக வந்த அப்டேட்டில் வாட்ஸ்அப்போட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்டேட் ஒவ்வொன்றும் நச்சுன்னு இருக்குது. என்னென்ன ஃபீச்சர்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு த ஷோ. நான் ஆகாஷ்குமார், இளைய தமிழனுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். மொதல் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோம்னா வியூ ஒன்ஸ். அது என்னப்பா வியூ ஒன்ஸ்? வியூ ஒன்ஸ் என்பது நம்ம ஒருத்தருக்கு அனுப்பிச்ச ஃபோட்டோவை அவங்க பார்த்த உடனே டிலீட் ஃபார் எவ்ரி ஒன்னு தட்டணும். ஏன்னா அவங்க ஒரு வாட்டி பார்த்துட்டாங்கன்னா பழிக்கணும்னு. இப்போ அந்த பிரச்சனையும் இல்லை. வியூ ஒன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. அது எப்படி செட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம கேலரிக்குள்ளே போயிட்டு நான் ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிவிட்டு ஆட் கேப்ஷன் பக்கத்தில் இந்த ஒன்ஸ்னு ஒன்று தூக்க அதை தட்டிட்டு இப்போ நான் சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ண இந்த மாதிரி வரும். இப்போ போயிடுச்சா? அடுத்து வாட்ஸ்அப்பில் போய் நம்ம ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப்பில் போய் பார்த்தோம்னா அதை ஒரு வாட்டி தட்டினோம்னா அந்த ஃபோட்டோ ஒரு வாட்டி நல்லா ஜூம் இன் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும். இதில் என்னென்னா இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். இப்போ வெளில வந்துட்டோம்னா அந்த ஃபோட்டோவை இப்போ ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும். அவ்வளோதான். இது மேலே ஒரு வாட்டிக்கு மேலே போக முடியாது. ரெண்டாவது வாய்ஸ் பிளேபேக் ஸ்பீட். ஒருத்தவங்க 1 மணி நேரத்துக்கு வேலை கொலன்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்படி வேலை கொலன்னு பேசிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி அந்த 1 மணி நேரம் எப்படா பார்க்குறதுன்னு இது எரிச்சலாக இருக்கும். அந்த எரிச்சலை போக்குறதுக்கு இப்போ வந்து அப்டேட்டு வாய்ஸ் பிளேபேக் ஸ்பீடை ஏற்றலாம். ஸ்பீடு ஏற்றுறது எப்படின்னு காமிக்கிறேன் வாங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த ரெக்கார்டில் வந்து இப்போ வந்து மேலே இழுத்து விட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக் லாக் ஆகிக்குது. கேன்சல் தட்டினோம்னா இது ஆயிடுச்சு. முன்னே இந்த மாதிரி கேன்சல் தட்டணும். இப்போ நம்ம பேசி ரெக்கார்ட் பண்ணி இப்போ அனுப்பிச்சாச்சு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எரிச்சல் இருந்துச்சுன்னா இப்போ ப்ளே பண்ணிவிட்டு 1.5 2 இப்போ இதுதான் ஸ்பீடு. இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா வேகமாக கேட்டுட்டு போகலாம். மூணாவது கால் மாடுலேஷன். இப்போ கால் மாடுலேஷனில் வாய்ஸ் காலில் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. பொதுவாக கால் பண்ணால் மேலே ஒரு க்ரீன் கலர் லேயர், கீழே ஒரு க்ரீன் கலர் லேயர், நடுவில் ஃபோட்டோ. இப்போ ஆனால் பழைய அப்டேட்டில் இப்போ வந்து அப்டேட்டில் மாடுலேஷன் மொத்தமாகவே மாறிச்சு. சாதாரண குரூப் காலு நிறையா பார்ட்டிசிபெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு காட்டுறேன். இப்போ நம்ம கால் பண்ணுறோம். முன்னே வந்து 2 லேயரும் க்ரீனாக இருந்துச்சு. இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆட் பார்ட்டிசிபெண்ட் தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முன்னே வந்து மேலே இருக்கும், இப்போ அப்படி இல்லை. வீடியோ காலாகவும் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். மியூட் பண்ணிக்கலாம், காலையும் எண்ட் பண்ணிக்கலாம். நாலாவது பல காலமாக வேண்டிய ஒரு இது அச்சீவ் சாட்னா என்ன? எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தன் நம்மளுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன், முதல்ல அவனை மியூட் பண்ணுவோம். மியூட் பண்ணாலும் மெசேஜ் வந்துட்டு இருக்கும். அச்சீவ்ல போட்டாலும் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் மியூட் பண்ணுறீங்களோ பண்ணலையோ, ஒரு தடவை அச்சீவ்ல போட்டால் நீங்கள் நினச்சா மட்டும்தான் அதை அன்அச்சீவ் பண்ண முடியும். அதோட பிரச்சனையே இல்லை. அதை எப்படின்னு காமிக்கிறேன். பொதுவாக நம்ம அச்சீவ் போடுறது எல்லாருக்குமே தெரியும். மியூட் பண்ணுவோம், நம்ம சில நேரத்தில் மியூட் பண்ணாமல் அச்சீவில் போகலாம். ஆனால் இப்போ வந்து செட்டிங்ஸில் போய் சார்ட்ஸை தட்டிக்கிட்டு அதில் கீப் சார்ட்ஸ் அச்சீவ்னு இருக்குது. அதில் ஆன் பண்ணோம்னா எப்போவுமே அச்சீவில் இருக்கும், ஆஃப் பண்ணோம்னா பழைய மாதிரி வெளில வந்துக்கிட்டே இருக்கும். அஞ்சாவது மல்டி டிவைஸ் வந்து நம்ம லேப்டாப்லேயோ இல்லை பிசிலேயோ கனெக்ட் பண்ணுறோம். பிசியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு கியூஆர் கோடு கேட்கும், கனெக்ட் பண்ணோம்னா இதுவாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து அப்டேட்டில் கொஞ்சம் செக்யூரிட்டி வந்திருக்கு. எப்படி?
அந்த செக்யூரிட்டி என்னன்னா, இப்போ நம்ம கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணணும்னா முதல்ல நம்ம பாஸ்வேர்டு கேட்கும். நம்ம ஸ்க்ரீன் லாக் இருக்குன்னா ஸ்க்ரீன் லாக்கோ இல்லை நீங்கள் ஃபிங்கர் பிரிண்டோ இல்லை ஃபேஸ் லாக் மூணுத்துல எது வச்சிருந்தாலும் அது கேட்கும். ஆனால் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ் லாக் இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கும் நம்ம ஸ்க்ரீன் லாக்கும் தான் கேட்கும். ஹை செக்யூரிட்டி அதை போட்டால் தான் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ண முடியும். நம்ம எந்தெந்த டிவைஸோட லிங்க் பண்ணியிருக்கோம்னு நம்ம ஃபோனில் காமிக்கும். அப் டு 4 டிவைஸ் வரைக்கும் லிங்க் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன். இப்போல்லாம் லிங்க் டிவைஸ் இப்போ வந்துச்சு. லிங்க் டிவைஸில் போய் நம்ம லிங்க் பண்ணும்போது இப்போ என்ன கேட்குன்னா ஃபிங்கர் பிரிண்ட் லாக் கேட்குது. பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் கியூஆர் கோடோட ஸ்கேன் பண்ணோம்னா இங்கே வந்துடும் மெசேஜ் நம்ம ஆக்டிவேட் ஆக்கோமா என்னென்னு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுலேருந்தே மெசேஜ் பண்ணி இங்கே மெசேஜ் பண்ணிக்கலாம். இது அடுத்த லிங்க் பண்ணனாலும் இப்படி தான் பண்ணணும். இல்லைன்னா நம்ம இதில் வந்து லாக் அவுட்டும் பண்ணிக்கலாம். இங்கே ஃபோன்லேருந்தே லாக் அவுட் தட்டினோம்னா முடிஞ்சிருச்சு. இன்னொரு ஃபியூச்சர் என்ன, நம்ம நினச்சோம்னா நம்மளே லாக் அவுட் பண்ணிக்கலாம். அந்த பீச்சிலேருந்து நம்மளே லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஆறாவது ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈமோஜிஸ். நம்ம ஈமோஜிஸ் வந்து ஃபோட்டோ அனுப்பிட்டு நம்ம மெசேஜ் அனுப்பிச்ச மாதிரி பார்லேயே வந்துருக்கும். ஆனால் இப்போ வந்திருக்க இந்த அப்டேட்டில் நம்ம ஒரு ஆப் ஏற்றணும். அந்த ஆப்பில் என்னென்னு இப்போ சொல்கிறேன். இதுதான் இந்த ஆப்பு. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கேன். அதை ஓப்பன் பண்ணோம்னா போபல் கீபோர்ட் அது பேர். பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த ஆப் ஏற்றிட்டோம்னா அதில் நம்ம லாங் ப்ரெஸ் அமைக்கிட்டு ஒரு இமோஜியை லாங் ப்ரெஸ் அமைச்சிட்டோம்னா அது அப்படியே அனிமேட்டட் ஜிஃபாக மாறும். இப்போ அந்த கீபோர்டை நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ நான் இந்த ஜிஃப் வரும் லாங் ப்ரெஸ் பண்ணேன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் அனுப்பும், அனிமேட்டட் ஜிஃபாக மாறும். அந்த மாதிரி நம்ம எந்த ஸ்டிக்கர் அனுப்பிச்சாலும் இந்த மாதிரி போகும். இதில் இன்னொன்று என்னென்னா, முன்ன வந்து 4 அப்படியே கட்ட மாதிரி கொடுப்பாங்க நம்ம டைப் பண்ணுற மெசேஜ். இப்போ அப்படியே கேர்வாக வளைவாக்கிட்டாங்க 4 மூலையும். நம்ம தான் ஆரம்பிச்சோன்னு சொல்லிட்டு அந்த இது மட்டும் இன்னும் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வாட்ஸ்அப்போட ட்ரிக்ஸ். இப்போ வந்திருக்க அப்டேட். இதுக்கு மேலே அப்டேட் வேணும்னா பாருங்க. என்னென்ன உங்களுக்கு வந்திருக்கு, எது வரலன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இன்னொரு விஷயம், வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிவிட்டு இந்த செக் பாருங்கள். அப்டேட் பண்ணலன்னா இது எதுவும் வராது. கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் உடனே அப்டேட் பண்ணிவிட்டு இந்த ஃபீச்சர்ஸை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவு செய்து பின்தொடருங்கள். விருப்பம் தெரியுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இல்லையா தமிழன் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். நன்றி, வணக்கம். சைனிங் ஆஃப்.